அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 276 சிவலிங்கங்கள் வந்து காணப்படுது. ஆதியில் இந்த ஆலயத்தில் 1008 சிவலிங்கங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவான் நெற்றிக்கண்ணோடு காணப்படுறாரு. நெற்றிக்கண்ணுடன் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நந்தி பகவானை தன்வந்திரி பகவான் பிரதோஷ வேளையில் மருந்து பொருட்கள் மற்றும் அமிர்த கலசத்தை கொண்டு இங்கு அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வார். பிரதோஷ வேளையில் இந்த தலத்துக்கு வந்து நெற்றிக்கண்ணோடு இருக்கக்கூடிய இந்த நந்தி பகவானை தன்வந்திரி பகவான் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் நேரத்தில் நான் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தன்வந்திரி பகவான் பூஜை செய்யக்கூடிய அந்த மருந்து பொருட்களோட தாக்கத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள்லாம் நீங்கும். இந்த ஆயுர் தேவியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த அன்னை வந்து 9 கரங்கள் கொண்டு காணப்படுறாங்க. 8 கரங்களில் வந்து கோடான கோடி சித்தர்களை வந்து ஏந்திய கோலத்திலையும் 9வது கரத்தில் வந்து சிவபெருமானை வந்து ஏந்திய கோலத்தில் வந்து நம்மளோட நோய் நொடிகளை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆயுர் தேவி வந்து காணப்படுறாங்க. உலகிலேயே இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த ஆயுர் தேவியோட சன்னதி வந்து காணப்படுது.